ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சாதம், ரசம், கனவா கிரேவி, அப்புறம் பூசணிக்காய் போட்டு பருப்பு கூட்டு. இந்த ரெசிபியெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ வெள்ளை பூசணிக்காய் போட்டு நம்ம பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தோல் சீவிக்கலாம். பூசணிக்காய் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் நான் பாதி பூசணிக்காய் மட்டும் எடுத்திருக்கேன். இதனால் தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை சீவியாச்சு. இதை குக்கரில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெள்ளை பூசணிக்காய் அல்சருக்கு ரொம்ப நல்லது. அதனால் வாரத்தில் ஒரு 2 தடவையாவது செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு சேர்த்துக்கணும். இதை சும்மா குடிக்கும்போது சிலருக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் லைட்டாக சூடு பண்ணி அந்த ஜூஸாக குடித்தோம்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோட கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு ஊற போட்டு வச்சுருந்தேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் தண்ணி எப்படின்னா மூழ்கிற அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றினா போதும், ரொம்ப தண்ணி ஊற்றாமல். இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கறி மசாலா எப்படி அரைக்கிறேன் என்னோடய சேனலில் வீடியோ இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு அடுப்பில் இன்னொரு அடுப்பில் சோறு வேக வச்சுருக்கேன். சோறு நல்லா பொங்கி வருது. இப்போ பூசணிக்காய் வேகிற கேப்பில் நம்ம கனவா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஊசி கனவாவாக பார்த்து வாங்கிக்கணும். அப்போனா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இதுலேயே சப்போட்டா கனவாகவும் இருக்குது. அது வாங்குற போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த மேலே உள்ள தோலை நம்ம கத்தியை வச்சு கீச்சிட்டு மேலே உள்ள தோலை நம்ம உரித்து எடுத்துக்கலாம். ஈஸியாகவே உரிக்க வந்துடும். இந்த மாதிரி எல்லா கனவாவையும் நம்ம உரித்து எடுத்துக்கலாம். உள்ளே இருக்கிற கழிவையும் நம்ம வெளியே எடுத்துடணும். உள்ளேயும் சில கழிவுலாம் இருக்கும், இங்கு மாதிரியும் இருக்கும். அதையும் நம்ம கையை விட்டு நல்லா எடுத்துடலாம். உள்ள பிளாஸ்டிக் குச்சி மாதிரியும் இருக்கும், அதையும் நம்ம எடுத்துக்கணும். கனவாவை ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம், கஷ்டமே இருக்காது. இது மாதிரி தோல் உள்ளே இருக்கிற கழிவு எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை மேலே இருக்கிற தோலும் ஒன்றுமே தெரியாத அளவுக்கு நல்லா நம்ம எடுத்துடணும். தோலோடு போடும்போது கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தோல் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம எடுத்து நல்லா ஒயிட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா உரிச்சாச்சு. இதே மாதிரி எல்லா கனவாவையும் நம்ம உரித்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் உரித்து எடுத்தாச்சு. அது மாதிரி தலையில் ஒரு பல்லு மாதிரி இருக்கும், அதையும் நம்ம வெளியே எடுத்துடணும். இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணோம்னா தண்ணியில் ஓடிடும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் இப்போ ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். இதை சதுரமாகவும் நம்ம வேணும்னா கட் பண்ணிக்கலாம். இப்படி ஃபுல்லாக அப்படி நம்ம கட் பண்ணி விட்டோம்னா நல்லா ரவுண்டாக கிடைக்கும். இதுலேயே கனவா 65 கூட நம்ம செய்யலாம். இன்றைக்கி நம்ம ஆனால் கனவா கிரேவி தான் செய்ய போகிறோம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு எல்லாத்தையும். இதை எப்படி செய்கிறது நம்ம பார்த்துடலாம். இப்போ சோறு நல்லா வெந்துருச்சு. இப்போ சோறை நம்ம வடித்து தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். சோறை வடித்து சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. இப்போ இது மாதிரி மூடிட்டு நல்லா ஒரு துணி போட்டு அடியில் ஒரு பாத்திரத்தை வச்சு இப்படி கவுத்தி விட்டோம்னா சோற்றில் இருக்கிற தண்ணி எல்லாமே வடிஞ்சிரும். இப்போ பூசணிக்காவை நம்ம வேக வச்சுருந்தோம், அதுவும் 2 விசில் அடிச்சிருச்சு. அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கனவா கிரேவி செய்கிறதுக்கு இந்த அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை மிக்சியில் 1 2மா அடித்து எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்தாச்சு. இதை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலேயே நல்லா அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை வதக்கப்பட்டிருக்கோம். அந்த கேப்பில் இஞ்சி பூண்டு இல்லை, அதனால் கொஞ்சம் இஞ்சி பூண்டையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்தாச்சு. இதில் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவும் இஞ்சி கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம்.
எண்ணெயில் மிளகாய்த்தூள் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நான் டீஸ்பூனில் போடுறதுனால நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டுக்கிறேன். இது இஞ்சி பூண்டையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல்லு வந்து போகணும். நம்ம எப்போயுமே இஞ்சி பூண்டை வந்து எண்ணெயில் சேர்த்து நல்லா அதோடைய ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கினா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த இஞ்சி பூண்டோடைய ஸ்மெல் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதோடைய பச்சை ஸ்மெல்லு போனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா கனவா வந்து சேர்த்துக்கலாம். கனவாவை சேர்த்து நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கனவாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். கனவா கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்க்குற கிளிப்புங்க வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வந்து வதக்கியாச்சு. தண்ணியும் நல்லா விட்டுருக்கு பாருங்கள். அது கனவாவில் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. அதுலேயே நல்லா கனவா வந்து தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி வந்து சேர்க்க தேவையில்லை. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். சீரகத்தூள் இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற கறி மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி அதோடைய பச்சை ஸ்மெல்லு போனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுனால கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சோன்னு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எப்படியும் கனவாவிலேயும் நல்லா தண்ணி விட்டு வரும். அதனால் நம்ம நிறையா தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ கனவாவை குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கடையில் நம்ம பூசணிக்காவும் நம்ம வச்சுருந்தோம். அதையும் குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பூசணிக்காவும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இதில் இருக்கிற தண்ணியை மட்டும் நம்ம இருத்துட்டு ரசத்துக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி வந்து இருக்குது. அதனால் அந்த பருப்பு தண்ணியை மட்டும் இருத்துட்டு மீதியை வந்து கொஞ்சம் நேரம் வற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளித்து போட்டோம்னா நம்மளுடைய வெள்ளை பூசணிக்காய் பருப்பு கூட்டு வந்து தயாராகிடும். இது கூடயே நம்ம கொஞ்சம் தேங்காய், சீரகம், பச்சை மிளகாவை மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்தோம்னாலும் அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து சேர்க்கலை, வெறும் பருப்பு மட்டும் போட்டு தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தோடைய நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அந்த பெருங்காயத்தூளை வந்து எண்ணெயிலேயே அந்த சூட்டோடு இருக்கிற அந்த எண்ணெயிலேயே வதக்கினா போதும். அடுப்பை வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம வதக்கிக்கலாம். அது பெருங்காயத்தூள் வந்து கருகிராமல் அந்த சூட்டோடையே நம்ம வதக்கி விட்டு கூட்டோடு சேர்த்தோம்னா நம்மளுடைய வெள்ளை பூசணிக்காய் பருப்பு கூட்டு வந்து தயாராகிரும். இப்போ நம்ம வந்து தாளிப்பை வந்து பருப்பு கூட சேர்த்தாச்சு. இப்போ நமக்கு வெள்ளை பூசணிக்காய் பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ரசம் வந்து செஞ்சிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சோன்னு வந்து புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். அதையும் கரைச்சி தண்ணி மட்டும் சேர்க்கணும். இப்போ நம்ம பருப்பு தண்ணி வந்து எடுத்து வச்சுருந்தா அது கூட நம்ம ரசத்துக்கு கொரப்பாக அரைச்சி வச்சுருந்ததை 1 டேபிள்ஸ் வந்து கொஞ்சோன்னு வந்து அது பருப்பு தண்ணி கூட வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம புளியை கரைச்சிட்டு அதோடைய தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். புளி வந்து ரொம்ப சேர்க்காமல் கொஞ்சோன்னு மட்டும் சேர்த்தா போதும். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சைஸ் புளி வந்து இருந்தால் போதும். இப்போ இந்த தண்ணியை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். புளியை கரைச்சி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ இதை தாளித்து விட்றலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு அரைச்சி வச்சுருந்ததையும் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். எண்ணெயில் வதக்கும்போது எண்ணெயில் நல்லா வதக்கி அதோடைய எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் வந்து சேர்க்கணும். இப்போ நான் 2 தக்காளி வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சாச்சு. அதை வந்து சேர்த்துக்கிறேன். இதில் பாதி சேர்த்துட்டு பாதி வந்து பருப்பு தண்ணி கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியோடைய பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த ரசத்தையும் சேர்த்து நல்லா கொதி வராமல் ஓரமெல்லாம் நுரைச்சி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது அடுப்பில் நான் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உப்பு சேர்க்கணும். உப்பு வந்து உடனே சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் நுரைச்சி வந்ததுக்கப்புறமா உப்பு சேர்க்கும்போது கடுக்காமல் இருக்கும். இப்போ நம்ம கனவா வச்சுருந்தோம். அதையும் 2 விசில் வந்து வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
நம்ம கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்து, ஆனால் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணியை நல்லா வற்ற வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா வற்றிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கனவா வந்து வாயு, அதனால் மிளகுத்தூள் சேர்க்கும்போது இந்த வாயு வந்து இல்லாமல் இருக்கும். இப்போ மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி நல்லா கிரேவி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணுன்னா உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிறது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா எல்லாம் வற்றி வந்துடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரசமும் நல்லா சைடில் வந்து நுரைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ உப்பு சேர்த்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு லஞ்ச் காம்போ வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த காம்போவில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லியும் ரசத்தில் வந்து சேர்த்தாச்சு. இப்போ ரசத்தை வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு கனவா கிரேவியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த காம்பினேஷனில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சோறு வந்து வடிக்க வச்சுருந்தா அதையும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வந்து நம்ம வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் தான் சோத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் போய் நல்லா சோறு பொழு பொழுன்னு இருக்கும். இப்போ லஞ்சு காம்போ வந்து நல்லா பொழு பொழுன்னு சாதம், காரசாரமான நல்ல ரசம், கனவா கிரேவி, அப்புறம் வெள்ளை பூசணிக்காய் பருப்பு கூட்டு தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.